உங்ககிட்ட இந்த மாதிரி பழைய மொபைலோட மதர் போர்டு இருந்தால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமே கிடையாது. இந்த மாதிரி பழைய மொபைலோட மதர் போர்டு வந்து ஏகப்பட்ட வேல்யூவான பொருள் கிடைக்கும். நம்மளுக்கு வேல்யூவான சில இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் பண்ணிவிடுவீங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள புயல் வேகத்தில் புறப்படலாம். கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கணக்கில் அடங்காத அளவுக்கு பழைய மொபைலோட மதர் போர்டு வந்து இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். சின்ன நோக்கியா மொபைலோட மதர் போர்டு இருந்து, நம்மளோட இந்தியன் பிராண்டான லாவாவில் இருந்து, அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பழைய சைனீஸ் மாடல் சாம்சங் அந்த மாதிரி மாடல் இருந்து, கிட்டத்தட்ட சின்ன மொபைல்லேருந்து பெரிய மொபைல் வரையும் எல்லா விதமான மதர் போர்டு வந்து இருக்குது. இது என்னோட பல நாள் சேகரிப்புன்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு 10K இருக்கக்கூடிய ஒரு பழைய மொபைலோட மதர் போர்டு தான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 மதிப்புள்ள மொபைல் இருக்கக்கூடிய மதர் போர்டு தான். இந்த வீடியோவெல்லாம் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மதர் போர்டு வந்துருக்கு. ஒரு மதர் போர்டில் என்னென்ன பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வேல்யூவாக கிடைக்கும், எதை வந்து ரீயூஸ் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கோல்டு இருக்குன்னு ஏகப்பட்ட உருட்டு வந்து நிறைய இன்டர்நெட் கிடைக்குது. அது உண்மையாக பொய்யானதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மதர் போர்டு தான். இந்த மதர் போர்டை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே க்ளீனாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து எந்த கம்பெனி மதர் போர்டு எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட நோக்கியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நோக்கியா தான் இந்த மாதிரி க்ளீனாக அசம்பிள் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒவ்வொரு பார்ட்ஸும் நம்மளுக்கு வந்து ரீயூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இது பார்த்தீங்கன்னா பேட்டரி மாட்டக்கூடிய அந்த ஒரு ஹோல்டர் தான். இது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கு, அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒயர்லெஸ் கனெக்ஷனுக்கான இருக்கக்கூடிய பின்னு. இது நம்மளுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒயர்லெஸ் காயிலு. இது வந்து சின்ன சின்ன ஐசிஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டை போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட்டு. இது வந்து சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட்டு. இன்னொரு சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட் இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க 2 பட்டன் தான். இந்த பட்டன் வந்து நல்லாவே இருக்குது, அழுத்த முடியுது. இந்த பக்கம் ஒரு பட்டன் இருக்குது. இது வந்து ஆன் ஆஃப் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கும்போது வால்யூம் ப்ளஸ் மைனஸு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக இருக்குது. இதில் தான் வந்து கோல்டு இருக்குன்னு உரட்டுறானுங்க. இது வந்து உண்மையாக பொய்யான்னு பார்க்கலாம் அடுத்தடுத்து. இது பார்த்தீங்கன்னா பேக் கேமரா தான். அது மேலே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பின் இருக்குது, மைக்ரோ USB பின்னு தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மைக் வந்து இருக்குது, நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து டிஸ்பிளே வந்து கிடையாது, கீபேடும் கிடையாது. இதுதான் ஒரு நெகட்டிவ். இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன ரிப்பேர்னு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஒடிஞ்சு போயிருக்கு. அந்த லென்ஸு நல்லா மின்றது நல்லாவே தெரியும். கேமரா வந்து சுத்தமாக வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து பேக் சைடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி மாட்டக்கூடிய ஹோல்டர் இருக்குது, ஐசி இருக்குது. இதில் வந்து 2 சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது. இது என்ன ரவுண்டாக பெருசாக, இது என்ன கோல்டான்னு கேட்பீங்க. இது வந்து கோல்டு கிடையாது. இது வந்து ஸ்பீக்கர் மாட்டக்கூடிய அந்த ஒரு இடம் தான். இதுலேயும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீபேடும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அடுத்து இந்த ஒரு மதர் போர்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து பழைய மொபைலுக்குள்ளே இருக்கக்கூடிய அப்படியே தான் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பார்ட்ஸுமே வந்து இதில் வந்து ரிமூவ் பண்ண கிடையாது. இதில் இப்போ உதாரணத்துக்கு இந்த மைக்காக இருக்கட்டும், ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா பழைய மாடலான அந்த ஒரு சின்ன சார்ஜ் போகிற பின்னு, சின்ன பின்னு, இதோட மெயின் சார்ஜ். கிட்டத்தட்ட ஹெட்செட் பின்னாக என்ன பின்னு தெரியல, தெரிஞ்ச மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். இது வந்து நோக்கியா பிராண்டு தான். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா கீபேடுக்கான அந்த ஒரு லைட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் லோட்னு ஆடுது. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட்டு, அதாவது சிங்கிள் சிம்மு தான். அது மட்டும் இல்லாமல் ஐசி இருக்குது, பேட்டரி மாட்டக்கூடிய அந்த ஒரு ஹோல்டர் இருக்குது, ப்ளூடூத் காயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைப்ரேஷன் மோட்டார் இருக்குது. இது வைப்ரேஷன் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஃபோன் வந்து புர்ன்னு வைப்ரேஷன் வந்து ஆகுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன ஒரு மினி எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க டார்ச் லைட்டுக்காக. இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் கீபேடு வந்து கிடையாது, டிஸ்பிளேவும் வந்து கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து லாவா மொபைல் தான். அந்த லாவா மொபைலில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து எல்இடிக்கான அந்த ஒரு 2 பின்னு, அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கருக்கான 2 பின்னு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் சிம் வந்து போட்டுக்க முடியும். சிம் 1 சிம் 2 இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது. இதுலேயும் வந்து மெயின் ஐசி இருக்குது. இது வந்து மைக் வந்து கிடையாது. இதுதான் வந்து இதில் ப்ராப்ளமே. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரி மாட்டக்கூடிய ஹோல்டர் வந்து கிடையாது.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா சார்ஜர் பின் வந்து ரொம்பவே புதுசாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெட்செட் பின்னு வந்து இருக்குது. இன்னொரு விஷயம் நம்ம தெரியாத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து கீபேட் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான் இந்த மொபைலோட மதர் போர்டில் இருக்கக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் மொபைலோட மதர் போர்டு தான். பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது. எழுதியிருக்கும் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் சாம்சங்னு எழுதியிருக்கு. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா GTC 3312ன்னு இருக்கக்கூடிய மாடல் தான். இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போகிறதுக்கூடிய அந்த பேட்டரி வால்டர் இருக்குது, ப்ளூடூத் காயில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ USB பின் சார்ஜிங் பின் இருக்குது. இதில் வந்து டூயல் சிம்மு வந்து போட்டுக்கலாம். மெமரி கார்டு போகிறது வந்து எங்கன்னு தெரியல, இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேயும் வந்து கேமரா வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெட்செட் போகிறதுக்கான அந்த ஒரு பின்னு வந்து சூப்பராக இருக்குது. இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கிடையாது, 3 பட்டன் தான் இருக்குது. அதோட மேலே இருக்கக்கூடிய எதுவுமே வந்து கிடையாது. அவ்வளோதான் இந்த ஒரு மதர் போர்டு இருக்கக்கூடியது. சைடில் வந்து 2 பட்டன்ஸ் இருக்குது, சொல்ல மறந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயும் வந்து பேட்டரி வால்டர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா மொபைலோட மதர் போர்டு தான். இதுலேயும் வந்து கீபேடுக்கான சின்ன சின்ன LED வந்து கொடுத்துருக்கானுங்க. 4 LED வந்து இருக்குது. இதுலேயும் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஐசி இருக்குது, மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட்டு, சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கேமரா இருக்குது, முன்னாடி வந்து ஆடியோ ஜாக் இருக்குது, சார்ஜிங் பின் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் வந்து இருக்குது. ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வால்யூம் அப் டவுன் பட்டனு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டச் மொபைலோட மதர் போர்டு தான். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி டச் போனோட மொபைல் மதர் போர்டு தான் சின்னதாக வந்து வரும். இதில் எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கும். இந்த பேக் லைட்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்கும், 2 சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட்டு, மெயின் ஐசி, ரேமு, ரோமு, அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் காயிலு, ஒயர்லெஸ் காயிலு, 2 பின்னு, பவர் பட்டனுக்கான அந்த ஒரு பின்னு, அது மாதிரி கேமராக்கான பின்னு இருக்கட்டும், டிஸ்பிளேக்கான பின்னு இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சார்ஜர் பின்னு, அதாவது பேட்டரியோட ஹோல்டரு. இதுக்குள்ளே தான் வந்து ரேமு, ரோம் அதெல்லாம் வந்து இருக்கும் ஸ்டோரேஜுக்காக. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து இருக்குது, சார்ஜிங் பின் இருக்குது. இந்த ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காயில் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் வந்து ஒரு டச் போனோட மொபைலோட மதர் போர்டு தான். இது எந்த கம்பெனின்னு தெரியல, கிட்டத்தட்ட GTன்னு எழுதியிருக்கு. இது வந்து சாம்சங்காக தான் இருக்கணும். சூப்பராக கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சாம்சங்னு எழுதியிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பின்னாடி வந்து டார்ச் லைட்டும் சூப்பராக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது. இந்த சைடு வந்து மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட் வந்து இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து என்னன்னு தெரியல, மைக்கா ஏதோ இது மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சார்ஜிங் பின் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரேமு, ரோமு இதெல்லாம் வந்து இருக்குது. வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. ஆன் ஆஃப் பட்டன் வந்து சென்டர் பட்டன் தான், அது வந்து முன்னாடி வந்து எதுவுமே கிடையாது. இது நம்ம ஆல்ரெடி சேமாக பார்த்தா லாவா மொபைலோட மதர் போர்டு தான். 2 சிம்மு, ஒரு மெமரி கார்டு, சார்ஜிங் பின்னு, ஆடியோ பின்னு, அது மட்டும் இல்லாமல் ரேமு, ரோமு, டார்ச் லைட்டு, ஸ்பீக்கருக்கான லைட்டு, முன்னாடி வந்து அந்த கீபேடுக்கான பட்டனு, அதோட லைட்டு வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியாவோட மொபைலோட மதர் போர்டு தான். இது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் உடச்சதே நான் தான். இதில் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து டார்ச் லைட் இருக்குது, 2 சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது, மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது, சார்ஜிங் பின் இருக்குது, கேமராக்கான அந்த ஒரு ஸ்ப்ளேஸ் இருக்குது, ஆனால் கேமரா வந்து கிடையாது. இதில் வந்து மீடியாடெக் கூடிய ப்ராசஸர் இருக்குது, ரேமு, ரோமு, அது மட்டும் இல்லாமல் மைக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இதுலேயே வந்து பேட்டரி மாடக்கூடிய அந்த ஒரு ஹோல்டர் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து கீபேடு வந்து கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங்கோட மொபைலோட மதர் போர்டு தான். இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை நம்ம அதில் வந்து ரீயூஸ் பண்ண ட்ரை பண்ணோம், ஆனால் அது வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. அது எப்படின்னு மறக்காமல் பார்க்கணுன்னா இதோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன். இதே ஒன் டச் போன மொபைல் மதர் போர்டு தான். இது வந்து மைக்ரோமேக்ஸ் கம்பெனியோடது. இதில் வந்து பேட்டரியோட ஹோல்டர் வந்து பிஞ்சு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது, ரேமு, ரோம் இருக்குது, ஆடியோ பின் இருக்குது, சார்ஜிங் ஜாக்கெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேக் லைட்டு, ஃப்ளாஷ் லைட் இருக்குது. பேக் லைட்டு பின்னாடி வந்து கேமரா லைட்டாக வந்துருக்கு, அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக் வந்து இருக்குது, டிஸ்பிளே வந்து கிடையாது. இது வந்து பார்க்க ரொம்பவே புதுசாகவும் தெரியும். இது வந்து ஒரு நோக்கியா மொபைலோட மதர் போர்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 சிம் போடுறதுக்கான ஸ்லாட் இருக்குது, கீபேட் லைட் இருக்குது, ரேமு, ரோமு, சார்ஜிங் ஜாக்கெட்டு, ஆடியோ பின்னு, அது மட்டும் இல்லாமல் பேட்டரியோட ஹோல்டர் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு
எட்ஜ் போரான மொபைலோட மதர் போர்டு தான் பார்த்தீங்கன்னா தெரியும். மைக்ரோமேக்ஸ்னு இருக்குது. என்னோட குரோமேக்ஸ் கிடையாது, மைக்ரோமேக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ஜிங் ஜாக்கெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜர் போகிற பின் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹோல்டர் இருக்குது. அந்த டிஸ்பிளே மாட்டுறதுக்கான அந்த ஒரு சின்ன கிளிப்பு மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிம் போட்டுக்கலாம், இங்கே ஒரு சிம் போட்டுக்கலாம், இங்கே வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஒரு சிம் வந்து நேராக சொல்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிம் வந்து இப்படி சாய்வாக இருக்க மாதிரி இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக்கெட் இருக்குது, 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கு. அது மட்டும் இல்லாமல் சில பின்னெல்லாம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து வேறு எதுவுமே கிடையாது, டிஸ்பிளே வந்து கிடையாது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நோக்கியா மொபைலோட மதர் போர்டு தான். இதில் வந்து எதுவுமே நம்மளுக்கு பெருசாக வந்து தேவைப்பட போகிறதில்ல. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ப்ராசஸரு, ஆடியோ ஜாக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே சார்ஜிங் ஜாக்கெட் இருக்குது. ஒரு பின் வந்து உடஞ்சிருக்கு சிம்மு போகிறது. மீது ரெண்டுமே வந்து தேவைப்படாது. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கீபேடோட பட்டன் வந்து சூப்பராகவே இருக்குது பட்டனும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஒரு மொபைலோட மதர் போர்டு தான். இது நம்ம சேமாக ஆல்ரெடி பார்த்த மொபைலோட மதர் போர்டு தான். நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இதுலேயும் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு மிஸ் என்னென்னா இதில் இருக்கக்கூடிய கேமரா வந்து இதில் கிடையாது. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மைக் வந்து இருக்குது, ரெண்டுத்துலேயும் இருக்குது, சூப்பராகவே இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த நம்ம பார்த்த மொபைலோட மதர் போர்டு வந்து எந்தெந்த பார்ட்ஸ் வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும், எந்தெந்த பார்ட்ஸ் வந்து நம்ம வந்து தேவைப்படுது, எதில் வந்து கோல்டு இருக்குது அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ மீண்டும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பழைய மொபைலோட மதர் போர்டில் வந்து பார்க்கலாம்.